எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஜனனிய கொல்றதுக்காக ஆதி குணசேகரன் நம்ம ராவணன் பார்த்தீங்கன்னா, திட்டம் போட்டது மட்டும் கிடையாதுங்க. அந்த திட்டத்த உடனே நிறைவேத்தியே ஆகணும். நம்ம எப்படியாவது ஜனனிய கொன்னே ஆகணும் அப்படிங்கிற மாரி ஒரு கேவலமான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இதனால ஜனனிக்கும், ஜனனி வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் ஏதாவது ஆபத்து வருமோ அப்படிங்கிற மாரி தான் அடுத்தடுத்த கட்டத்துல கொண்டு போறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்ப சக்தி, ஜனனி 2 பேருமே வீட்ட விட்டு வெளியில போறதா எல்லார்கிட்டயுமே சொல்லியிருப்பாங்க. அண்ட் சக்தியும் பார்த்தீங்கன்னா, உங்க கிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு பணமும் வேண்டாம். எங்களுக்கு என்ன வேணுமோ அத நாங்களே பண்ணிக்கிறோம். எங்கள இந்த இடத்த விட்டு போக விட்டா கூட போதும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ஆதிகுணசேகரன் எல்லாருமே அமைதியா தான் இருப்பாங்க. எதுவுமே சொல்ல முடியாம. அண்ட் ராவணன் மட்டும் தான் "ஏன் வீட்ட விட்டு போறீங்க? எதுக்கு போறீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது. ஆதிகுணசேகரன கூட தனியா கூட்டிட்டு போயிட்டு, "என்ன சார் இவங்க இப்படி சொல்றாங்க? இப்ப எதுக்கு இவங்க வீட்ட விட்டு வெளியில போணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க?" அந்த மாரிலாம் நெறையவே பேசி பார்ப்பாரு. பட் ஆனா ஆதிகுணசேகரன் "விடுங்க தம்பி. அவங்க போனா போட்டும். இந்த வீட்ல இருக்கணும் அப்படின்னு என்ன அவசியம் இருக்கு? எப்படியாவது போய் எங்கேயாவது இருந்துக்கட்டும். நமக்கு என்ன இருக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. "இல்ல சார், நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? அவங்களும் உங்க தம்பி தானே. அவங்களுக்குன்னு நீங்க எதுவுமே பண்ணதில்ல. அப்படி இருக்கும்போது, இப்ப அவங்க அவங்க ஒய்ஃப் வேற இப்ப ஜனனி வேற பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அது எல்லாமே நம்ம பார்க்கணும்ல சார். அவங்க பாட்டுக்கு வெளியில போயிட்டு கஷ்டப்படுறாங்க. இந்த மாரி ஆதி குணசேகரனோட தம்பி அப்படின்னு சொல்லும்போது, அது நம்ம வீட்டுக்கு தானே சார் கௌரவ குறைச்சலா இருக்கும். அப்படி இப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா பேசுறாரு. இந்த ஆள புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது. அவங்கள கொலை பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சாதகமா ஆதி குணசேகரன் கிட்டயும் பேசுறேன். இவனோட பிளான் தான் என்ன அப்படிங்கிறது தான் இன்னும் வரைக்கும் புரிய மாட்டேங்குது. அவனுக்கும் புரிய மாட்டேங்குது. அத பார்க்குற நமக்கும் சரியா புரியவும் மாட்டேங்குது. இந்த மாதிரி சொன்னதுனால ஆதி குணசேகரன் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. ஒரு வேளை இவர் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா, நமக்கு தானே அது பிரச்சனையா இருக்கும். நம்மள தான் 4 பேர் கேள்வி கேட்பாங்க. இந்த மாரி உங்க தம்பிய இப்படி வெளியில போக விட்டு நீங்க கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாரி. என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகரன் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட நம்ம பேசலாமா? ஏன்னா நம்ம ஆ ராவணன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதி குணசேகரன சக்தி கிட்ட தனியா கூப்ட்டு பேசுங்க. மனசு விட்டு பேசுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அத பத்தி பார்த்தீங்கன்னா, நம்ம குணசேகரன் யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. என்ன பண்ணுவோம்? பேசுவோமா? வேண்டாமா? இல்ல விட்டுருவோமா? அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல கதிர் கரெக்ட்டா அங்க வருவாரு. கதிர் "என்னண்ணே, என்ன ரொம்ப அதிகமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "அது ஒண்ணும் இல்லப்பா. சும்மா தான் ஒரு விஷயம் தோணுச்சு. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறி அப்படி மழுப்பிடுறாரு. இந்த விஷயத்த பத்தி நம்ம கதிருக்குலாம் தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாரி ராவணன் சொல்லி வச்சிருப்பாரு. அதனால பார்த்தீங்கன்னா, இத பத்தி தன்னோட தம்பிங்க 2 பேருக்குமே யாருமே தெரியப்படுத்தல. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, தர்ஷன் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. தர்ஷன் வீட்டுக்குள்ள வந்ததுனால எல்லாருமே ரொம்பவே ஹேப்பியா இருக்காங்க. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு புடிச்ச எல்லாத்தையுமே சமைச்சு குடுத்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தர்ஷன் ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆதி குணசேகரன் கிட்ட "என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இதுக்கு முன்னாடி நான் நெறைய தப்பு பண்ணிட்டேன். நெறைய எதிர்த்து பேசியிருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. அது மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் சரி, உங்க பையன் உங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருப்பான். அது மட்டும் கிடையாது. நீங்க ஒரு கொலையே பண்ணாலும் சரி, அதுக்கு உங்க பையன் உங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருப்பான். அந்த அளவுக்கு இப்ப அவன் மாறிட்டான் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ராவணன் சொல்றாங்க. இத கேட்ட ஆதி குணசேகரன் ரொம்பவே ஹேப்பி ஆகுறாரு. பரவால்ல, நம்ம பக்கம் நிக்கிறதுக்கு இப்ப நம்ம பையனும் வந்துட்டான். என்ன பண்ணாலும் அவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவான் போல இருக்கு அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கதிர் சொல்றாரு, "அவனெல்லாம் நம்பவே முடியாது சார். அவன் இங்கிட்டு பக்கம் இருக்கிற மாரி இருக்கும். ஆனா எப்ப அந்த பக்கம் போவான்னு யாருக்குமே தெரியாது. அதனால அவன் அந்த பையனெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லும்போது, ராவணன் "இல்ல கதிர், நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. சைக்காலஜி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு மனுஷன் ஒரு பக்கம் மாறிட்டான் அப்படின்னா, அவங்கள பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, கண்டிப்பா யார் சொன்னாலும் சரி அதுலேருந்து மாற மாட்டான். இப்ப தர்ஷனோட நிலைமையும் அப்படிதான் இருக்கு. அதனால நீங்க பயப்படவே வேண்டாம். தர்ஷன் எப்பயுமே உங்க பக்கம் தான் சார் நிப்பான்" அப்படிங்கிற மாரி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அண்ட் தர்ஷனுக்கு வீட்ல நடக்கிற விஷயங்கள் எதுவுமே தெரியாது. இந்த மாரி ஜனனி பார்த்தீங்க அப்படின்னா கடத்துனா அப்படின்னு சொன்னது. தர்ஷினிக்கு இந்த மாரி ஆபத்து வந்தது. பிளஸ் வீட்ல பிரச்சனைகள் இப்படிலாம் போனது. வீட்ட விட்டு வெளியில போணும்னு நெனச்சது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி நம்ம தர்ஷன் கிட்ட இருந்து மறைச்சு தான் வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம். இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தர்ஷன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லார்கிட்டயுமே நல்லபடியா சகஜமா தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா சம்திங் வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே புரியுது. அண்ட் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈஸ்வரி கிட்ட "அம்மா என்னம்மா, என்ன விஷயம்? வீட்ல என்ன நடக்குது? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியாவே இருக்காங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஸோ ஈஸ்வரி எதுவுமே சொல்லாம, "என்னப்பா தர்ஷன், சரி நீ அதெல்லாம் விடு. இப்ப நீ போன விஷயம் எப்படி இருந்துச்சு? எங்கெங்கன்னா போனீங்க? அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுவேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க.
"அம்மா நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் இந்த விஷயத்த பத்தி கேட்டாலே நீ வேற ஏதாவது தான் பேசி சமாளிக்கிறே தவிர, என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஏம்மா என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்கிறாரு. இங்க பாரு தர்ஷன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ஏற்கனவே இந்த விஷயத்துல வந்து நெறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டாச்சு. இப்ப மறுபடியும் நீயும் தெரிஞ்சுக்கிட்டு, அது ஒரு பிரச்சனையா வந்து இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாரி வந்து ஈஸ்வரி சொல்றாங்க. பரவால்லம்மா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? ஆமா, தர்ஷினிக்கு கால்ல என்ன ஆச்சு? ஏன் அவ ஒரு மாரியா நடந்துகிட்டு இருக்கா? அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயங்கள் வந்து ஒரு சிலது வந்து நம்ம தர்ஷன் கிட்ட வந்து சொல்றாங்க. அண்ட் தர்ஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாரு. என்னம்மா சொல்ற? இதெல்லாமா நம்ம வீட்ல நடந்துச்சு? எனக்கு ஒன்னும் புரியலையே! அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாடா தர்ஷா, எல்லாமே தான் வந்து நடந்துச்சு. யாருக்குமே வந்து என்ன பதில் சொல்றது? என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இருந்துகிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது. உன் சித்தியும், சித்தப்பாவும் வந்து இன்னும் 2, 3 நாள்ல வந்து வீட்ட விட்டு வெளில போறாங்க. வேற வீடு பார்த்து அப்படின்னு சொல்லும்போது, "ஏம்மா? எதுக்காகம்மா? சித்தியும், சித்தப்பாவும் எதுக்கும்மா வீட்ட விட்டு வெளில போணும்? அவங்க இங்க தானே இருக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, "அதுதான் தர்ஷா சொல்றேன். பல பிரச்சனைகள் இங்க நடந்துருச்சு. இதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் இந்த வீட்ல இருந்தா சரி வராது." அப்படின்னு சொல்ட்டாங்க. அது மட்டும் கிடையாது. இந்த மாரி ஒரு ஜோசியர கூப்ட்டு சொன்னப்போ, "உன் சித்தி வயித்துல வளர்ற குழந்தைக்கு வந்து குழந்தை பொறந்துச்சு அப்டின்னா, இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு வந்து அது வந்து நல்லா இருக்காது. கண்டிப்பா அவங்க ஜெயிலுக்கு போவாங்க." அப்படிங்கிறது சொன்னதுனால, உன் சித்தப்பா கதிர் இருக்கால்ல, அவன் வந்து "அந்த குழந்தை எதுக்கு இருக்கணும்? அந்த குழந்தைய ஏதாவது பண்ணிருங்கன்னு" சொன்னதுனால, "பெரிய பிரச்சனை ஆயிருச்சுடா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற? இப்படியெல்லாமா நடந்துச்சு? ஏம்மா கதிர் சித்தப்பா இப்படி இருக்காரு?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நந்தினி, ரேணுகா எல்லாருமே வந்து, "இங்க பாரு தர்ஷா, இங்க நடக்கிறது எதையுமே வந்து நீ உன் மண்டையில போட்டு குழப்பிக்காத. நீனாவது உன் இஷ்டப்படி உன் வேலைய பார்த்துட்டு நீ சந்தோஷமா இரு. அதுவே எங்களுக்கு போதும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நந்தினி பார்த்து, "ஏன் ஏன் 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 நீ எதுக்காக வந்து இப்படி சித்தப்பா இருக்காரு? அது மட்டும் கிடையாது, ஒரு குழந்தைய அழிக்கணும்னு சொல்லிட்டு ஏன் நினைக்கிறாரு? உங்களுக்கும் பிள்ளைங்க இருக்குல்ல. அப்ப அதே மாரி ஜனனி சித்திக்கு அவங்களுக்கு குழந்தை பொறக்கணும்னு தானே அவங்க நெனைப்பாங்க. அப்புறம் ஏன் இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க?" அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருடா தர்ஷா, இதெல்லாம் வந்து ஒண்ணுமே நடக்காது. அவங்க சொல்லிட்டா அது அப்படியே நடந்துரும் அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது. ஜனனி கூட நாங்க இருக்கோம். அவ கூட நாங்க இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எதுவுமே ஆகாது. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் எதுவுமே ஆக நாங்க விடமாட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னமோ எனக்கு இந்த வீட்ல ஆனா என்னென்னமோ நடந்திருக்கு கொஞ்ச நாள்ல. எனக்கு கேட்கறதுக்கே அவ்ளோ அதிர்ச்சியா இருக்கு. அத நேர்ல இருந்து பார்த்திருந்தேன் அப்படின்னா, அவ்வளோதான் என்ன ஆயிருப்பேன்னே தெரியலையே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி அதெல்லாம் விடு. நீ உன்னோட வேலைய மட்டும் பாரு. மத்த எதையுமே நீ வந்து கண்டுக்காத. என்ன போய் ரெஸ்ட் எடு போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தர்ஷன அனுப்பி வச்சுடுறாங்க. தர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, சக்தி, ஜனனி 2 பேர்கிட்டயுமே வந்து பேசணும் அப்படிங்கிற மாரி தோணிக்கிட்டு இருக்கு. ஏதாவது பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி. அது மட்டும் கிடையாது. தர்ஷினி வேற பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்லி வச்சிருக்கா. எப்படி வந்து அவ அந்த மாரிலாம் சொல்லுவா? எதுக்காக அவ இப்படி ஒரு பொய் சொல்லியிருப்பா? கண்டிப்பா தர்ஷினி வந்து பொய் தான் சொல்லியிருப்பா. இந்த விஷயத்துல எனக்கு நல்லாவே வந்து நம்பிக்கை இருக்கு. ஏன்னா, ஜனனி சித்தி அந்த மாரி பண்றவங்க கிடையவே கிடையாது. எவ்வளவோ விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து தர்ஷினி அவங்க கடத்திட்டு போணும்? ஆனா உண்மையிலேயே வந்து சொல்லணும் அப்படின்னா, தர்ஷினி வந்து ஏதோ பொய் சொல்றா அப்படிங்கிறது நம்ம தர்ஷனுக்கு நல்லாவே வந்து புரியுது. இதுக்கப்புறம் நம்ம தர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க போறாரா? இல்ல எனக்கு என்ன அப்படின்னு அமைதியா இருந்துட்டு, ராவணன் சொன்ன மாரி ஆதி குணசேகரனுக்கே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இங்கனக்குள்ளேயே இருக்க போறாரா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.